இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் முறுக்கு செய்ய போகிறோங்க. அதுவும் உருளைக்கிழங்கை வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். நல்ல உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மாவுச்சத்து பொருள். நம்ம பார்க்கறதுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்த மாதிரியே இருக்காது. சூப்பராக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ஐயா, பண்டிகை நாள்லாம் வருது இல்லை, குறிப்பாக சொல்லலாம் தீபாவளி. அதில் பார்த்தோம்னா நீங்கள் இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு முறுக்கு செய்வீங்க. அன்னைக்கு கிடையாது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே முதல் நாளே செஞ்சிருவீங்க. அந்த முறுக்குக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துவீங்க? அந்த முறுக்குக்கு பச்சரிசி, உளுந்து, கண்டிப்பாக பச்சரிசி உளுந்து பயன்படுத்துவோம். அதோட கொஞ்சம் நல்லா நமக்கு மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுத்துவோம். அப்புறம் ஓமம் அதில் சீரகம் ரெண்டும் பயன்படுத்துவோம். மெயினாக எண்ணெய். அப்புறம் அது இல்லையே அப்படின்னு கேட்டுருவீங்கல்ல. இந்த பச்சரிசி இல்லாமல், உளுந்து இல்லாமல், பொட்டுக்கடலை இல்லாமல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் முறுக்கு செய்ய போகிறோங்க. அதுவும் மெயின் பொருளாக உருளைக்கிழங்கை வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கை வச்சு முறுக்கு செய்யறதா? உருளைக்கிழங்கு வச்சா என்ன உருட்டுன்னு கட்டில் உருளைக்கிழங்கு வச்சு இந்த முறுக்கு பார்த்ததுக்கு வண்ணமும் முறுக்கு கலரில் இருக்கும், சுவையும் அதோடைய டாப்பாக இருக்கும். அதோடைய அச்சு ஸ்டார் டாப்பாக இருக்குதா பாடியாக இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இது எத்தனை நாள் கெடாமல் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைண்ணா, எல்லாம் உருளைக்கிழங்கு மாவு ஐட்டம் சேர்க்கறனால அது எப்படி எத்தனை நாள் கெடாமல் பாதுகாப்பாக நம்ம வச்சு சாப்பிடலான்னு கேட்குறேன். அதாவது ஒரே நாள் தான். அதே போல் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு. அது ஒரு வித்தியாசமானது. இப்போ இவங்களுக்கே சந்தேகம் வந்துச்சு பார்த்துங்க, எப்படி உருளைக்கிழங்கை வச்சு முறுக்கு செய்ய முடியுமான்ட்டு. அந்த மாதிரி தாங்க முடியாது. முடிய வைக்கிறது தாங்க நம்ம கட்டுறது கையில் குடும்பம். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். கேளுங்க, நல்லா அறிவாளியாக பார்த்து கேளுங்க. 4 பேருக்கு சேர்த்து கேட்குறேன். இல்லைங்க, கேட்பீங்களா? அப்போ 4 பேர்த்துக்கு இல்லைங்க. தூக்குவாளி யாரு? அப்போ இவங்க தான் அறிவாளி. அப்போ இவங்கள தான் கேள்வி கேட்குறேன். அறிவாளியில் முக்கியமான தெரிஞ்சே சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்படியே இது எப்பேற்பட்ட பதில் பார்த்தீங்க? ஏதோ சொல்ல போகிறாங்க மாதிரி கேளுங்க, நான் சொல்லிடுறேன். தெரிஞ்சா சொல்கிறேன். பிறந்ததிலிருந்து சாகும் வரை தூங்காமல் இருக்கும் உயிரினம் எது? மண்புழு. மண்புழுவா? ஆமாம், தூங்காது. நான் பிறந்திருக்குண்ணா, அது நம்ம மிஞ்சினே தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் ஈசல். ஈசல்லாம் வேலை இல்லை. ஈசல்லாம் புத்துக்குள்ளே இருந்தேன்னா அமைதியாக தான். வாழ்நாளே ஒரு நாள் தான். அன்னைக்கு புத்துல இருந்து வெளில வந்துச்சுன்னா அது ஊறிட்டே இருக்கும் சாக வரைக்கும். அது அந்த வேதனை. சரி, நீண்ட நாள் வாழக்கூடிய உயிரினம். நீண்ட நாள் வாழக்கூடிய உயிரினம் மீன். மீன் கிடையாது. எறும்பு. சரியா சொல்லிட்டேன். நான் அவங்களே கை தட்டிக்கிறார். எனக்கு சரி சொல்லிட்டாங்களே ஒரு கைதட்டு கூட கொடுக்க மாட்டேன். நாங்கள் தூக்கவாளி. இல்லை, நீ சொன்னதை யோசிக்கிறாங்க அவங்க. இல்லை, நாங்கள் தூக்கவாளி. எறும்பு தானே? எறும்பு தான். தம்பிக்கு என்ன கொசுன்னு தோணுச்சா? வாங்க, ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்கு முறுக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, எங்கள் ஆவாரம் பாயா என்னென்ன பொருள்லாம் சொன்னாங்களோ அந்த பொருள்லாம் இருக்காது. பாருங்கள், சமையல் எண்ணெய், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சீரகம், கடலை மாவு, உப்புத்தூள், அரிசி மாவு. இன்னையோடைய முக்கியமான பொருள் உருளைக்கிழங்கு. என்னடா உருளைக்கிழங்கு வந்து எப்படி சேர்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை அவிச்சு எடுக்க போகிறாங்க. ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு நல்லா மாவு மாதிரி அவிச்சு எடுக்கணும். இப்போலாம் போடல, எதுவுமே வேண்டாங்க. ஒரே டேக்கில் எடுத்து உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5 விசில் வச்சுங்க. வச்சு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு. இதை கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த அளவுக்கு வேகணும். இப்போ முறுக்கு வருதா? இப்பயே வருது. வருதுண்ணா. உருளைக்கிழங்கு பக்காவாக மசிச்சு நல்லா ஆற விட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. இதோட நாங்கள் சொல்கிற அளவில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் எவ்வளோ முறுக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எத்தனை முறுக்கு வரும்? அதுதான் நான் கடைசியாக சொல்கிறேன்னு. காரணம் என்னென்னா, நம்மளே அதை ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு தெரியாதுங்க. அதுக்காக தான் நான் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ முறுக்கு வரும்னா 15 முறுக்கு வரும். தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரி சுற்றுற முறுக்கு இல்லை, இது நீட்ட முறுக்கு. நீட்டு முறுக்கு. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அதே 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, அந்த முறுமுறுப்பு தன்மைக்காக. தேவையான அளவு உப்புத்தூள். பதமாக எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. பதம்னா நம்மளுக்கு இந்த முறுக்கு மாவு பதம். தண்ணி வேணுமா? அப்படின்னா இந்த மாதிரி கட்டியிருந்தால் எடுத்துருங்க. நல்லா முறுக்கு பதத்துக்கு மாவு தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ஊறணுமா அது? ஊரெல்லாம் வேண்டாம், எண்ணெய் சூடாகிறது தான் டைமுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நம்ம முறுக்கு போட்டு எடுக்க வேண்டியது தான். முறுக்கு சுட எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸ்டார் வச்சுங்க. ஸ்டார் வச்சா? ஆமாங்க. அப்படின்னா அதாவது ஒத்த முறுக்கு. ஓகே. அதில் நம்ம தயார் பண்ண உருளைக்கிழங்கு கலவையை சேர்த்துக்கிறோம். வச்சுங்க. முறுக்குக்கு தயார் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா முறுக்கை போட்டு எடுக்க போகிறோம். புரிஞ்சிடலாம் மச்சான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, புரிஞ்சிடலாங்க. ஸ்டார் முறுக்கு சாப்பிடும்போது பொக்காதா? ஏமா சரி இப்படி பண்ணுறீங்க? பொக்கா வைக்கலாம், பொக்காதுரா. இப்படி வந்து பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி அந்த உளுந்து அரிசி அதெல்லாம் இல்லாமையே இப்படி வருது பாருங்க. ஏன் பிட்டு பிட்டா ஊது முறுக்கு? அதான்டா அதோட முறை, வடிவம் தான். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ரவுண்டு வராது. எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குங்களா? வெந்து ரெடியாக எடுத்துங்க. ஆயா சுட்ட முறுக்கு மாரியே இருக்குது. சுத்தம் புது விதமான உருளைக்கிழங்கு முறுக்கு. சாப்பிட்ட பிறகு தான் தெரியும். வாயில் போட்டு நொறுக்குனா தெரியும். சாப்பிட்ட பிறகு தான் தெரியும் இது வந்து உருளைக்கிழங்கு இருக்கா இல்லையான்னு. சேர்த்துருக்கோம் அப்படின்னு. இதில் ஒரு அச்சு தானே இருந்துச்சு, திட்டு வந்துடுவேன் நானும். இடியப்பம் வச்சிருக்கானே. ரெண்டாவது செட்டும் போட்டு போய் கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது செட்டா மாஸ்டர்? ஆமாடா தம்பி. ரிப்பன் முறுக்கு நல்லா வருதா? நல்லா வருதுண்ணா. இதுக்கு பேர் இது பட்டை முறுக்கு, அது வந்து சுருள் முறுக்கு. முறுக்கு சாப்பிட்டாலே வாசத்தோட நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டா தானே அதோட முறுக்கோட ஒரு மரியாதை. மாற்றி தப்பாக சொல்லிட்டேன். தம்பி மாற்றி தப்பாக சொல்லிட்டேன். என்னது என்ன சொல்லணும்? அது நறுக்கு முறுக்குன்னு தானே சொல்லணும். முறுக்குல இருக்குட்டாரா? இல்லடா சொல்ல, நறுக்கு முறுக்குன்னு தானே இருக்கணும். நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும். நல்லா முறுன்னு இருக்கணும் சாப்பிடும் போது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த ஸ்டார் அந்த அச்சில் வந்து ஒத்தையாக போட்டு எடுத்துருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டையாக அந்த சிப்ஸு அதை தனியாக போட்டு எடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு எப்படி உடையது பாருங்க. நறுக்கு முறுக்குன்னு கேட்குதா? முறுக்கு இல்லடா, நறுக்கு முறுக்கு. முறுக்கு நறுக்கு. அதான் நறுக்கு முறுக்கு. நறுக்கு முறுக்குன்னு கேட்குதா? கேட்குது. அப்போ தான் அந்த முறுக்குக்கே ஒரு மரியாதை வந்த மாதிரி. முறுக்கோட தன்மை. தன்மை நல்லா இருக்குண்ணா. உருளைக்கிழங்கு மணத்தோட நறுக்கு முறுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கு. சரியா சொன்னேன். மாற்றி விட்டேன், கருக்கு முறுக்கு. நிஜமாலுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. அது எப்படி சொல்கிறேன்னா, அரிசி மாவு இதை வச்சு தான் நான் வந்து ஒரு முறுக்கு சுட்டிருக்கோம். அரிசி மாவு உளுந்து சேர்த்து தான் ஒரு முறுக்கா சுட்டிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்லனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி காலையில் இல்லைன்னா ஈவினிங் ரெடி பண்ணால் கூட ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள் தான், மாவுச்சத்து பொருள். நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது, சுவையும் வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு உண்டான ஒரு சுவைன்னு சொல்லுவோம். அதாவது எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா அதுக்கு லைட்டாக ஒரு சிறு இனிப்போடு வரும். அந்த இனிப்போட
இந்த உருளைக்கிழங்கு மணத்தோட சூப்பராக இருக்குங்க. முறுக்கு இந்த அளவுக்கு வருமானு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இது வந்து நம்ம டெய்லி கூட இந்த ஸ்நாக்ஸ் டைமுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா கூட சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. முறுக்கு சாப்பாட்டுக்கே தொட்டுக்கலாண்ணே, சாப்பாட்டுக்கே மசாலா அப்படி பயன்படுத்திக்கலாம். நல்லா அந்த மாதிரி ஒரு சுவையாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்த மாதிரியே இருக்காது, ஆனால் சாப்பிடும்போது மட்டும்தான் தெரியும். அதாவது நல்ல உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க, மற்றபடி யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. மறைச்சிட்டார் நல்லா மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. அதெல்லாம் பண்ணி முறுமுறா பண்டிகை நாள்லாம் போனோம்னா இவங்க சொல்கிற மாதிரி மாவு லோட்ரி மாவு அரைக்கிற மிஷினில் போயிட்டு நம்ம நிற்கணும். காரணம் என்னென்னா இந்த பொட்டுக்கல்ல அரைக்கணும், அரிசியை அரைக்கணும், உளுந்து அரைக்கணும், அது பதமாக அரைச்சிட்டு வந்து ஜலிக்கணும். தட்டை மாற்றிக்கிறோம், ஒரே சுவையாக இருக்குது, கொஞ்சம் பட்டையாக இருக்குது, இது இப்படி இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம ஜலிக்கணும், அதுக்கப்புறம் பதமாக நம்ம வந்து மாவுங்கள்லாம் சேர்க்கணும். ஏன்னா இதுக்கு பார்த்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சோண்டு கடல மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான். அதை வச்சே நம்ம ஈஸியாக இந்த முறுக்கு செஞ்சிடலாம். ஆமாம், அதை விட இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன வித்தியாசம்? பட்டையாக இருக்குது. ஆமாண்ணா, இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும், இது வந்து பட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ரெண்டாவது பார்த்தோம்னா இது நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த முறுக்குடைய வண்ணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் கலரை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த உருளைக்கிழங்கு. ரெண்டு முறுக்குமே செம்மையாக சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு இருக்குது. கருக்கு முறுக்குன்னு இருக்கு. உங்கள் வீட்டில் எந்த அச்சு இருக்குதோ அந்த அச்சில் வச்சு சும்மா பக்காவாக செஞ்சு குழந்தைங்களுக்கு மாலை நேரம் சிற்றுண்டியை கொடுங்க, நல்லா தரமாக இருக்குது. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சமையல் நிகழ்ச்சி காட்டு நல்லா கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையளவு குடும்பம். நன்றி, வணக்கம்.